Hello viewers, welcome to our channel eMathBox. So நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத்ஸில் சாப்டர் 3ல மேட்ரிசஸ் பார்க்க போகிறோம், விச் இஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.16 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ மேட்ரிசஸ் என்ன எப்படிங்கிறது நம்ம பேஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். So matrices அப்படின்னா என்னன்னா இப்போ like definition வந்து பார்த்தீங்கன்னா matrix is a rectangular array of elements. The horizontal arrangements are called to be like rows and the vertical arrangements are called to be columns ன்னு சொல்லுவாங்க. So இப்போ matrix அப்படின்னாவே it is in the form of like rectangular array of elements. So உங்களுக்கு இங்க தெரியுது இல்லைங்களா? So இது வந்து rectangular arrangementsல தான் இருக்கும். Matrixங்கிறது it will be in the rectangular arrangement. So இதுல horizontal arrangementsங்கிறது இப்படி இருக்க horizontal elements தான் வந்து rows ன்னு சொல்லுவோம். So அதே வந்து vertical இருக்கிற elements, vertical means like this. So vertical இருக்கிற arrangements வந்து நம்ம column சொல்லுவோம். So இங்க வந்து horizontal arrangements வந்து A11, A12, A13, A1 etc. It goes on. So அதே மாதிரி verticalங்கிறது வந்து பாத்தீங்கன்னா A11, A21, A அது மாதிரி எக்ஸ்ட்ரா வரதுதான் columns ன்னு சொல்லுவோம். So எப்பவுமே horizontal arrangements of elements இருக்கிறது வந்து rows னும், so vertical arrangements of elements வந்து நம்ம columns ன்னு சொல்லுவோம். So இங்க A வந்து 1 1 சொல்லிருக்காங்க அப்படின்னா இது first row, இது second row, இது மாதிரி third row அது மாதிரி போயிட்டு இருக்கும். So நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன். இப்போ let's take the example like 3 2 1 2 6 8 and 9 7 4. So இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா so டோட்டலா இங்க வந்து 3 rows இருக்கு. So இது வந்து row 1, இது வந்து row 1 சொல்லுவோம், R1 சொல்லுவோம். இது வந்து row 2, இது வந்து row 3. So because we know that horizontal elements is called to be like row, இது அதனால தான் நான் இங்க வந்து row 1, row 2, row 3 ன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்ப இது row 2, இது row 3. So இதே elementsக்கு வந்து எப்படி வந்து நம்ம columns indicate பண்ணுவோம் அப்படின்னா இப்போ same elements 3 2 1 இருக்கு, 2 6 8 9 7 4 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். So இதே same elementsக்கு தான் வந்து நம்ம column indicate பண்ண போறோம். So இது வந்து column 1, column 2, column 3. So இப்படி vertical இருக்கிறது நம்ம column சொல்லுவோம். So அது வந்து column 1, column 2, column 3. So இதோட elements வந்து நம்ம எப்படி indicate பண்ணுவோம் அப்படின்னா so இப்போ Aங்கிறது first row, first column, first row, first column. அப்ப A11 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டா 3 ன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6க்கு நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா 6ங்கிறது இட் இஸ் இன் செகண்ட் ரோ, செகண்ட் காலம். அப்போ வந்து நம்ம A22 ன்னு கொடுப்போம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் எழுதுறது வந்து நம்ம ரோ இண்டிகேட் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் எழுதுற நம்பர் வந்து காலம் இண்டிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8 இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா இப்போ 8ங்கிறது பாத்தீங்கன்னா 8 வந்து செகண்ட் ரோல இருக்கு, அப்போ ரோக்கு வந்து 2 போட்டேன், தேர்ட் காலம்ல இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து 8 2 3. ஸோ 2ங்கிறது ரோக்கு, 3ங்கிறது காலம் இண்டிகேஷன். அப்போ 8 2 3 வந்து நம்மளுக்கு 8 கிடைக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா the number of rows and the number of columns in a matrix is called as order of the matrix. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 2 3 4 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இங்க 2 இருக்கு. ஸோ பிகாஸ் திஸ் இஸ் 1 row and this is another row. So we have 2 rows here. இங்க வேணா நம்ம ஒரு 3 columns வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ எம் பை என்ன டினோட் பண்ணுவோம். ஸோ இங்க எம் இண்டிகேட்ஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ், என் இண்டிகேட்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா எம் பை என் சொல்லுவோம். இது வந்து இன்டூ சொல்லக்கூடாது, இது வந்து நம்ம பைன்னு சொல்லுவோம், 2 by 3. ஸோ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்ட ஒரு கொஸ்டின் கொடுத்து ஸோ வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னாவே நம்ம வந்து ஈஸியா எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ 2 by 3. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபர்ஸ்ட் வரணும், by 3 ன்னு போடணும். சரிங்களா? ஏன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2ன்னு சொல்லி நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ இப்போ நம்ம மேட்ரிசஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ அதோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுவோங்கிறது நம்ம பார்த்தாச்சு.
next. So வாங்க நம்ம next progress check பார்க்கலாம். So find the element in the second row and third column of the matrix ன்னு சொல்லியிருக்காங்க. Second row அப்படின்னா இதுதான் second row, இதுதான் row 2 ன்னு சொல்லுவோம். So third column, so second row and third column சொல்லியிருக்காங்க. So third column it indicates this. So this is the third column, sorry, this is C3. So second row third columnல என்ன element இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. அப்போ இதை நான் எப்படி இண்டிகேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், 8 2 3 is equal to 5 சொல்லி நம்ம இண்டிகேட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து ஸோ செகண்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா m by n. m indicates number of rows and n indicates number of columns. Okay, so n indicates number of columns. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, third row and we have only one column. அப்போ number of rows வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 rows, number of columns வந்து 1 இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 3 rows 1 column. அப்போ the order of the matrix is 3 by 1. So next sum, third sum. third sum நான் இங்கே போடுறேன், இங்கே பாருங்க. ஸோ third sumல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா determine the entries denoted by A11, A23, A33 and A44. ஸோ நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா A11 எலிமெண்ட் என்ன, A22 எலிமெண்ட் என்ன, A33 ஓட எலிமெண்ட் என்ன, A44 ஓட எலிமெண்ட் என்னங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணுங்க. சரிங்களா? இப்போ A11 அப்படின்னா இது நம்ம வேணால் நீங்கள் இண்டிகேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா இது row 1, row 2, row 3 and row 4. இது வந்து column 1, column 2, column 3, column 4ன்னு சொல்லுவோம். அப்போ A11ங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட், இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஸோ அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட் வந்து 9 கிடைக்கும். தேர்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட்னா இது தேர்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட் வந்து 8. ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th row. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 4. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஜஸ்ட் உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க இது மாதிரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் மேட்ரிசஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸோ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி லைக் ரோ மேட்ரிக்ஸ் இஃப் இட் ஹாஸ் ஒன்லி ஒன் ரோ. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ரோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? So matrix is said to be row matrix if it has only one row. So இது மாதிரி தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. ஸோ எந்த மேட்ரிக்ஸில் ஒரே சிங்கிள் ரோ இருக்கோ அதை வந்து நம்ம ரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே coming to column matrix, a matrix is said to be column matrix if it has only one column. If it has only like one column. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ஸோ vertical arrangement தான் நம்ம காலம் சொல்லுவோம். அப்போ the matrix is said to be like column matrix if it has only one column. Okay, so column matrix na enna theriyum, row matrix na enna theriyum. நான் திருப்பி recap பண்றேன். Row matrix which is nothing but which contains only one row, whereas column matrix which is nothing but which is contain only one column. So next is what is square matrix ன்னு பார்க்கலாம். Square matrix which is nothing but a matrix is said to be square if the number of rows is equal to number of columns. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக இல்லை, இது நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ அதாவது எம் ஷுட் பி ஈக்குவல் டு என். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸை நம்ம என்னன்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸை நம்ம என்னன்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ரோஸ் இருக்குது, 3 ரோஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு தி ஃபோர்த் டைப், டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா அதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பட் இதை வந்து எப்போ வந்து நம்ம டயக்னல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் செட் டு பி டயக்னல் if at least one element of principal diagonal is non-zero and other elements are zero. So
diagonal matrixல வந்து இதுதான் diagonal. ஸோ நார்மலாக நம்ம இதுதான் diagonal சொல்லுவோம். இந்த diagonal elements வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீரோவாக இருக்கணும். ஸோ நான் ஜீரோனா இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோனா ஜீரோன்னு சொல்லுவோம். அதே நான் ஜீரோனா என்னது, அதுக்கு ஆப்போசிட். ஸோ நான் ஜீரோனா அது வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து diagonal matrix வந்து எப்போ வந்து diagonal matrixன்னு சொல்லுவோம்னா அந்த diagonal, அதாவது இந்த diagonal சொல்லுவோம். நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதுதான் diagonal சொல்லுவோம். அந்த diagonal elements வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட் வந்து இந்த diagonalல நான் ஜீரோவாக இருக்கலாம். இங்கே ஜீரோ கூட இருக்கலாம். இதுதான் diagonal elements. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஜீரோன்னு இருக்கு. ஸோ இங்கே எல்லாமே ரிமைனிங் diagonal எலிமெண்ட்ஸ் போக மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கு. ஸோ இதுதான் diagonal matrixன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ சேம், ஸோ ப்ரீவியஸ் diagonal மேட்ரிக்ஸுக்கும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸுக்கும் ஒரு பெரிய வேரியேஷன் இல்லை. இதில் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் வந்து இந்த diagonal elements எல்லாமே சேமாக இருக்கும். அதே diagonal மேட்ரிக்ஸில் வந்து இந்த வேல்யூ சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இட் ஷுட் பி நான் ஜீரோ வேல்யூ. நான் ஜீரோனா அந்த வேல்யூஸ் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ அதே தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் இட் ஷுட் பி diagonal matrix பட் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஷுட் பி சேம். ஸோ ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஷுட் பி சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 2 2 இருக்குன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 3 3 இருக்கலாம், இல்லை 1 1 1 இருக்கலாம். அது மாதிரி இருக்கணும். சரிங்களா? மேட்ரிக்ஸுங்கிறது இட் இஸ் ஆல்சோ diagonal matrix which is said to be diagonal matrixனா ஒன்றும் இல்லை, இந்த diagonal phase வந்து வேல்யூஸ், இதுதான் diagonal matrix. இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் diagonal வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து diagonalல வந்து 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் diagonal elementsல பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ diagonal matrix வேல்யூவில் ஸோ நான் ஜீரோ எலிமெண்ட் வந்து 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைனா which is also known as unit matrixன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து I2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இது I3ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஏன்னா இது 2 rows 2 columns இருக்கனால I2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். I3ங்கிறது இங்கே ஏன் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3 rows 3 columns இருக்கனால நம்ம I3ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த I2 I3 வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது பெருசாக ஒன்றும் வேரியேஷன் இல்லை. அந்த diagonal elements மட்டும் 1ஆக இருக்கும், மீதி எலிமெண்ட்ஸ் ஜீரோவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் diagonal elements 1ஆக இருக்கும், ரிமைனிங் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இதுதான் I3 மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு லைக் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி ட்ரையாங்குலர் if all of its elements above the principal diagonal are 0. அது வந்து lower triangular matrixன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம diagonal matrixன்னு சொல்லுவோம். 1 4 6 வந்து நம்ம diagonal matrix சொல்லுவோம். ஸோ இந்த diagonal matrixக்கு மேலே இருக்க 3 elements வந்து பாருங்க, இந்த diagonal matrixக்கு மேலே இருக்க 3 elements வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜீரோவாக இருக்கு. ஸோ இங்கே கிளியராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போ வந்து அது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ த பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு மேலே இருக்க எலிமெண்ட்ஸ், அதாவது அபோவ். ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு எபோவாக இருக்கிறது எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே வந்து அந்த டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு, இதுதான் டயகனல் எலிமெண்ட்ஸ் 5 and 7, அந்த 5 and 7 அந்த டயகனல் மேட்ரிக்ஸுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து பிலோ இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் 2 டைப் இருக்குங்க. நல் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நல் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ்னாவே அந்த வேர்ட்லேயே நம்மளுக்கு கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. த மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி நல் or zero matrix if all the elements which is present in the matrix is zero. elements சொல்றேன்னு பார்க்காதீங்க, elementsங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு எலிமெண்ட். ஒரு வேல்யூ தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலிமெண்ட்னு சொல்லி கால் பண்ணுவோம். ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸ் which is nothing but so all the elements in the matrix is to be zero, then it is called to be like zero matrix. So next one is transpose of a matrix. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான். ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, ஸோ இன்டர்சேஞ்சிங்னா என்னென்னா, interchanging of rows into columns is known as like transpose of matrix. ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து 1 2 3 8 4 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க எலிமெண்ட்ஸை நம்ம அது காலம்ஸ்லேயே எழுதுறோம், ஃபஸ்ட்டு காலமில் எழுதுறோம். ஸோ ரோ 1ல இருக்கிறத நம்ம அதை எதுவாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா காலம் 1 எழுதுறோம். இப்போ இங்கே 1 2 3 இருக்குது அப்படின்னா இதுதான் காலம் 1 1 2 3 நான் இப்படி எழுதுறேன். அதே மாதிரி ரோ 2ல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து நான் எப்படி எழுதுறேன்னா காலம் 2ல எழுதுறேன் 8 4 6.
So this is known as like transpose of a matrix. Nothing but interchanging of rows to columns is known as transpose of matrix. indicate பண்ணுவோம் அப்படின்னா a to the power t ன்னு சொல்லி indicate பண்ணுவோம். capital T ன்னு வச்சுக்கலாம் இல்ல small t ன்னு வச்சுக்கலாம். இது உங்களோட விஷ். பார்க்கலாங்க. ஸோ இது வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரீஃபாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் மேட்ரிசஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று, பி மேட்ரிக்ஸ் ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏ மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4. அதே மாதிரி பி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 6 7 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸோ 2 மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ் வந்து வேறையாக இருக்கலாம். இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 3 4 இருக்குது. வேறு இங்கே பி மேட்ரிக்ஸில் 5 6 7 8 இருக்குது. எலிமெண்ட்ஸ் வந்து வேறையாக இருக்கலாம், பட் அதோட ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தி ஆர்டர் ஷுட் பி ஈக்குவல். The order should be equal. ஸோ இதோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 2/2. ஸோ அதே மாதிரி பி மேட்ரிக்ஸோட ஆர்டரும் 2/2. ஸோ 2 மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2/2 2/2. ஸோ அப்போது இந்த 2 மேட்ரிக்ஸ் ஆர்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இது ஈக்குவல் மேட்ரிசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸில் A11 எலிமெண்ட் வந்து 1 அப்படின்னா பி மேட்ரிக்ஸில் A11ஓட எலிமெண்ட் வந்து 5. ஸோ அப்போ இந்த 2 வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இதுதான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்த்தாச்சு. ஸோ இனி நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸசைஸ்க்குள்ளே போகும்போது நான் ஒரு சம்மாக உங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் ரைட் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு எலிமெண்ட்டும் இது ஒரு நம்பரும் வந்து நம்ம என்னென்னு கால் பண்ணுவோம்னா எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 16 இருக்குது. சரிங்களா? அடுத்து ஸோ வி ஷுட் ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா m/n சொல்லுவோம். சரிங்களா? m indicates number of rows. So whereas n indicates number of columns. So in the matrix A matrix la எத்தனை number of rows இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 rows-உம் 4 columns-உம் இருக்கு. அப்போ அதோட ஆர்டர் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா 4/4. ஸோ இந்த சிம்பிளை நீங்கள் பை தான் சொல்லணும். அடுத்த கொஷின் write the elements A22 A23 A24 A34 A43 A44 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A22 ஃபைண்ட் பண்ணாங்க. ஸோ A22ங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரோ. ஃபஸ்ட்டு நம்பர் வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுறது என்னென்னா ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் இண்டிகேட் பண்ணுறது காலம். சரிங்களா? ஸோ A22 அப்படின்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட்னு அர்த்தம். செகண்ட் ரோ அப்படின்னா இதுதான் செகண்ட் ரோ, செகண்ட் காலம் இதுதான் செகண்ட் காலம். ஸோ அப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட் வந்து √7. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ A23 இங்கே வந்து இப்போ தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நம்பர் இண்டிகேட்ஸ் ரோ, செகண்ட் நம்பர் இண்டிகேட்ஸ் காலம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் இண்டிகேட்ஸ் ரோ, செகண்ட் நம்பர் இண்டிகேட்ஸ் காலம். ஸோ A23 எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ செகண்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ தேர்ட் காலம்னா நம்மளுக்கு என்ன வரும் √3/2. ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ A24 எப்படின்னா
second row fourth column element. So second row la fourth column element வந்து 5. A 3 4. So third row fourth column. So third row அப்படினா இந்த row வரும். இதுல fourth column element வந்து 0. அடுத்து A43. So A43 ல fourth row third column element. So fourth row ல third column element வந்து -11. சரிங்களா? அடுத்து A44. So இது என்னது fourth row fourth column. So அப்போ fourth rowங்கிறது last row. fourth row ல fourth column element வந்து நம்மளுக்கு 1. சரிங்களா? So இது மாதிரி தான் நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணனும். சரிங்களா? So அடுத்த क्वेश्चन பாருங்க. If a matrix has 18 elements, so what are the possible orders it can have? ஓகேங்களா? So first இந்த क्वेश्चन முடிக்கலாம். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து 18 elements இருந்துச்சு அப்படினா so what are the possible orders ன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ previous sumல நம்ம பார்த்த மாதிரி தான் number of elements வந்து நம்ம 16 ஃபைண்ட் பண்ணோம். சரிங்களா? So இப்போ வந்து இந்த ஆர்டரை மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 4 into 4 நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும் 16 தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ 18 elements இருக்கு இந்த மேட்ரிக்ஸில் என்னென்ன பாசிபிள் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 into 1 1 into 18 2 into 9 9 into 2 3 into 6 6 into 3. ஸோ இதெல்லாம் தான் பாசிபிளான ஆர்டர்ஸ். ஸோ பாசிபிளான ஆர்டர்ஸ் வந்து இது எப்படி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 18 வந்துருக்கணும். அப்போ 18 into 1 18 1 into 18 வந்து 18 2 into 9 18 9 into 2 18 3 6 are 18 6 3 are 18. ஸோ these are the possible orders. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் இஃப் இட் ஹாஸ் 6 elements? இப்போ 6 elements இருந்தால் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 into 6 6 into 1 2 into 3 3 into 2. So these are the four possible orders. சரிங்களா? ஸோ இங்கே வந்து what are the possible orders ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எழுதிட்டோம். ஸோ if suppose how many number of possible orders ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே 6ன்னு எழுதணும். ஸோ அதே மாதிரி இங்கே 6 elementsக்கு வந்து number of possible orders வந்து 4. சரிங்களா? இது இப்படி தான் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் a 3x3 matrix whose elements are given by aij is equal to I minus 2j. ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் form of 3x3 matrix. ஸோ நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா A11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் A12 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் A13 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ 3 காலம்ஸ் தான் இருக்கணும் 3 ரோஸ் இருக்கணும். அதனால நான் 3 காலம்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து A21 second row first column A22 second row second column A23 second row third column. Next A31 வந்து third row first column third row second column third row third column. இது மாதிரி நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோங்க. அடுத்து ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க இது என்னன்னா aij is equal to modulus of I minus 2j. ஸோ அதாவது இது மாதிரி போட்டிங்கன்னா அது மாடுலஸ்ன்னு சொல்லி கால் பண்ணுவீங்க. இங்கே I என்ன J என்னன்னு பார்த்தீங்கன்னா I வந்து ரோவோட வேல்யூ J வந்து காலம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒன்றா ஃபைண்ட் பண்ணிடலாங்க. ஸோ A11க்கு ஃபைண்ட் பண்ணலாங்க. இந்த இடத்துல இந்த ஜென்ரல் ஃபார்மில் நம்ம ஐங்கிற வேல்யூ என்னதுன்னு சொன்னேன் ரோன்னு சொன்னேன். ஜேங்கிறது காலம் சொன்னேன். ஸோ aij is equal to இது வச்சுக்கோங்க aij is equal to ஸோ ரோ வந்து
1 உங்களுக்கு வேணும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா எழுதிக்கோங்க. I is equal to 1, J is equal to 1 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ 1 minus 2 into 1 is equal to 1 minus 2 into 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இப்போ 1 minus 2 வந்து minus 1. ஸோ இந்த மாடுலஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம அதை என்னவா மாற்றுவோம் அப்படின்னா இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஸோ நெகட்டிவ் வேல்யூஸை பாசிட்டிவாக எழுதலாம். சரிங்களா? அப்போ -1 வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா +1ன்னு சொல்லி எழுதுவோம். அதே பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவாகவே தான் எழுதணுங்க. அதை கீழே நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதிடாதீங்க. அடுத்து A12. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ I வந்து ரோ, J வந்து காலம். அப்போ I வந்து 1, J வந்து 2. சரிங்களா? ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. 1 minus 2 into 2 is equal to 1 minus 2 2s are வந்து பார்த்தீங்கன்னா 4. 1 minus 4 வந்து -3. ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கனால அது வந்து பாசிட்டிவாக மாறிடுங்க. சரிங்களா? அடுத்து A13 ஃபைண்ட் பண்ணலாங்க. ஸோ இங்கே I வந்து பார்த்தீங்கன்னா 1, J வந்து 3. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே 1 minus 2 into 3 which is equal to 1 minus 6. 2 3s are 6. ஸோ 1 minus 6 என்ன கிடைக்கும் அப்படின்னா -5. ஸோ மாடுலஸ் ஆஃப் -5 வந்து +5 ஆயிடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வேணும்னா இங்கே ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 3 5. ஸோ அடுத்து இதே மாதிரி A21, A22, A23 இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபைண்ட் பண்ணணுங்க. ஸோ A21 இது I, இது J. இப்போ 2 minus I வந்து 2 இல்லைங்களா? 2 minus 2 into 1. அப்போது 2 minus 2 வந்து நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஸோ அடுத்து A22. ஸோ 2 minus 2 into 2. ஸோ which gives us 2 minus 4. ஸோ -2. அப்போ -2 நம்ம எப்படி எழுதலாம்? +2ன்னு எழுதலாம். So next A23. So 2 minus 2 into 3. So which is nothing but 2 minus 6. So which gives us -4, which is nothing but 4. So இப்போ அடுத்து row find பண்ணிட்டோம். 0 2 4. So இதே மாதிரி last row find பண்ணுங்க. So நான் உங்களுக்கு answers இங்கே எழுதிடுறேன். ஸோ 0 2 4 கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 1 3. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாங்க. ஸோ இங்கே செகண்ட் சப்டிவிஷன் வந்து இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. AIJ is equal to I plus J the whole cube by 3. சரிங்களா? அதுதான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு மேட்ரிக்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தெரியும். மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 2 by 2ங்கிறனால 3 by 3. ஸோ நீங்கள் 3 by 3 மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ நான் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரிமைனிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு A11க்கு ட்ரை பண்ணலாங்க. ஸோ A11 இந்த பர்டிகுலர் இதில் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ வந்து I, செகண்ட் இருக்க வேல்யூ J. சரிங்களா? ஸோ 1 plus 1 the whole cube which is divided by 3. ஸோ இப்போ 1 plus 1 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 1 plus 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்குங்க. 2 the whole cube by 3. ஸோ 2 நிறைய பேர் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. பவர்ஸையும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுறாதீங்க. தட் இஸ் ராங். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 the whole cube அப்படின்னா 2 cube-னா 2-வை 3 times நம்ம எழுதணுங்க. எழுதிட்டு ஸோ 2 2s are 4, 4 2s are 8. சரிங்களா? 8/3 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு A நெக்ஸ்ட்டு வந்து A12 இது I இது J. ஸோ அப்போ 1 + 2 the whole cube by 3. ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ 1 + 2 வந்து நம்மளுக்கு 3 the whole cube by 3 கிடைக்கும். அப்போ 3 cube-னா என்னது 3 × 3 × 3. ஸோ 3 3s are 9, 9 3s are 27. சரிங்களா? அப்போ 27/3 கிடைக்கும். இது வேணால் நம்ம டிவைட் பண்ணி 9 எழுதிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி தான் நீங்கள் இதே மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும். ஸோ நம்மளோட ஃபைனல் எலிமெண்ட்ஸ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8/3, 9, 64/3, 9, 64/3, 125/3, 64/3, 125/3, 72 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு ஃபுல்லாக சால்வ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்க. 4th சம். If A is equal to 5 4 3 1 - 7 9 3 8 2, then find the transpose of A. So transposeனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ டிரான்ஸ்போஸுங்கிறது which is nothing but interchanging of row to column. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா A மேட்ரிக்ஸ் 5 4 3 1 - 7 9 3 8 2. ஸோ இதை எப்படி வந்து நம்ம A டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ A டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா A⁻T. ஸோ இது this indicates டிரான்ஸ்போஸ். சரிங்களா? ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு ரோவை நம்ம ஃபஸ்ட்டு காலமாக எழுத போகிறோம். சரிங்களா? 5 4 3 வெர்டிக்கல் ஆர்டரில் எழுதுறீங்க. அது ஹரிசாண்டலாக இருக்கிறத நம்ம வெர்டிக்கலாக எழுதுறோம். இப்போ 1 - 7 9 3 8 2 3 8 2 இப்படி எழுதுறோம். இதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் A. சரிங்களா? ஸோ ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. இது பார்ட் 1. ஸோ இதோட பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா லெசன்ஸும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. கீப் ஆன்